சொல்லி நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் வந்து மனோஜ்குமார். வேலை நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு இங்க உள்ள ஒரு அக்கா வந்து எங்க பாசுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அந்த அக்கா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு சொந்த ஊர் வந்து ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அப்படின்ற ஒரு இடம். எங்க ஊரு பாத்தீங்கன்னா மேப்ல கூட கிடையாதுங்க. சும்மா இன்னைக்கு கூட பார்த்தேன், மேப்ல கூட இல்லை எங்க ஊரு. அவ்வளவு ஒரு சின்ன குக்கிராமத்துல தான் நான் இருந்தேன். எங்க அப்பா அம்மா ஒரு வேலை நான் சின்ன வயசா இருக்க மாதிரி 2 பேர் பிரிச்சுட்டாங்க. நான் 2 வயசா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு 17 வருஷம் பிரிச்சிருந்தாங்க. வேலை எங்க அம்மா மட்டும் இருந்து என்ன வளர்த்ததுனால எனக்கு ரொம்பலாம் எனக்கு உலகத்துல உயிர் வாழ்றதுக்கே பிடிக்கலைங்க. என்னடா உலகம் இது அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். என்னுடைய சிந்தனையில இந்த வண்டியில விழுந்தா இறந்துருமா, இந்த பாய்சன் சாப்பிட்டா இறந்துருமா, இந்த தூக்கில் இப்படி மாட்டிக்கிட்டா இறந்துருமா, இப்படியே என்னுடைய வந்து என்னுடைய சிந்தனையெல்லாம் இருந்துச்சுங்க. எப்ப பார்த்தாலும் இதுவாகவே தான் இருக்கும். ஒரு லைஃப்ல நல்ல விளையாண்டு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு நல்லா படிச்சு வரணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு லைஃப்ல கிடையாது. எப்பவுமே டிப்ரெஷன்ல தான் இருக்கேன், எப்பவுமே கண்ணீரா தான் இருக்கேன். வாழ்க்கை வறுமை ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குடும்பத்துல சமாதானம் இல்ல, அப்பா அம்மா ஒன்னா இல்ல, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிதான் இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல எனக்கு ஒரே ஒரு நிம்மதி என்ன, ஸ்கூல் போய் என் ஃப்ரெண்டு வேல்முருகன் ஒரு பேருமா, அவனும் நானும் ஏதாவது ஒரு கோயில போய் உட்காந்துக்குவோம். எனக்கு கோயில்ல போய் உட்கார்ந்துக்கிட்டா ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும். சாமி நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அமைதியா இருக்கு. நானே போய் நினைச்சிட்டு கோயில்ல உட்காந்துக்குவோம். அங்கேயும் ஒரு மாதிரி அமைதியா தான் இருக்கும். கோயிலை விட்டு வெளியே வருவோம், வந்து செப்பல் போடுவோம், பழைய காவல அப்படியே உள்ள வந்துருக்காங்க. கை வாங்கி கட்டுவோம், திருநீர் பூசிக்குவோம், எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் தாங்க இருக்கும், ரொம்ப சமாதானமே எனக்கு கிடைக்கலங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. எனக்கு ஒரு 17 வயசா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. படுத்த படுக்கையா இருந்தேன். அந்த என்னுடைய ஃப்ரெண்டு வேல்முருகன்ற நண்பன் தான் வந்தான். வந்து பார்த்து எனக்கு எப்பவுமே என்ன பண்ணுவானா, என் நெத்தியில வந்து திருநீர் பூசி விடுவான், இல்லாட்டி ஏதாவது ஒரு கயிறு கட்டுவான், கவலைப்படாத இந்த சாமி காப்பாத்துன்னு சொல்லுவான். அப்ப அன்னைக்கு வந்தான். வரும்போது படுத்த படுக்கையா இருக்கேன். வந்தவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை சொன்னா, மனோஜ் ஜெபம் பண்ணணும், நீ எந்திரி அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவன் வேலை ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சு எந்திரிக்க வச்சாரான்றத விட அதிர்ச்சியிலேயே பேசினேன். நீ பண்ணாத அட்டுலியதை ஒருத்தான் இக்கி போயிட்டியாடா அப்படின்னு பார்த்து எந்திரிச்சான். எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு அவன் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே என் உடம்பு சரியாயிடுச்சுன்றத விட என் மனசு அன்னையில சரியாயிடுச்சு. அன்னைக்கு விட்டு போன தற்கொலை என்ன இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. லேலியா, இன்னைக்கு விட்டு போன தற்கொலை என்ன இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. ஆண்டவர் என்னோட இருக்கிறது உணர்ந்தேன். ஏதோ என்னை விட்டு போயிருச்சு, நல்லா இருக்கேன் இப்ப லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். போய் ஏசப்போட வார்த்தைகளை சொன்னாங்க. எல்லாம் புதுசா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு போனோன்னு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி எங்க இருந்து வரீங்க சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. எங்க இருந்து வரீங்க தம்பி, இதுக்கு முன்னாடி நம்மள விசாரிக்கிற கூட ஒருத்தர் இல்ல, சாப்பியம் பொறுப்பு கேட்கிற கூட ஒருத்தர் இல்லையே, இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இந்த சபைக்கு யாராவது புதுசா வந்தாங்கன்னா அப்படி நீங்க விசாரிக்கணும். அவங்க நிறைய கஷ்டத்தோட வந்திருப்பாங்க, ரொம்ப துக்கத்தோட வந்திருப்பாங்க. எங்க இருந்து வரீங்க, என்ன பிரச்சனை, கவலைப்படாதீங்க, ஏசப்பா சரியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணா கேட்கணும். லேலுயா லேலுயா அப்படி வந்து என்ன பண்ணா, என்னை கூப்பிட்டு என் அன்பா விசாரிச்சான். உட்கார்ந்து இயேசு உனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்து நான் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிளை கையில கொடுத்தாங்க. கொடுத்து அதை படிக்கும் போது எல்லாம் தூக்கம் தான் எனக்கு வந்துச்சு. என்னடா தூக்கமா வருதேன்னு யோசித்தேன். ஆனாலும் எனக்கு முகத்தை கழுவி உட்கார்ந்து பைபிளை வாசிட்டே இருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, வந்து சரி இதை ஃபுல்லா வாசம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடை சக்சஸ்ஃபுல்லா வாசம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வீட்டுல போய் எங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். பாஸ்டர் தான் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவரும் வாங்கி, தம்பி இது எனக்கு தேவையில்லை, இது நீ வச்சுக்கோ, இது கட்டாயம் உனக்கு தேவைப்படுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, நானும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு நாள் போயிட்டே இருந்துச்சு. போனதுக்கு எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, தம்பி நீ நல்லா ஜெபம் பண்ற, பைபிள் வாசிக்கிற, ஏசப்பாவுக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்க. ஏசப்பாவுக்கு நீ வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறது அப்படின்னா என்னன்னா, ஏசப்பாவுக்காக முழுமையா உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கணும், பழைய பாவத்தை எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு. இதெல்லாம் எப்படி, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றேன். இல்ல தம்பி, இப்படி பழைய வாழ்க்கையை விட்டுட்டு இயேசுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு, ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அப்ப நான் யோசித்தேன், அப்ப கிறிஸ்தவத்துல சேர்ந்தா நம்ம எல்லாரும் மனமாற்றம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். அப்ப இங்கேயும் அதான் நடக்குதான்னு சொல்லிட்டு எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்துச்சு. அப்ப அவர்
உலகத்துல 3/2 பங்கு கிறிஸ்தவங்க தான். உன்னை மதமாற்றம் பண்ணி எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, தயவு செய்து போயிரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பைபிள் வாசனை எனக்கு யோசனை, சரி ஓகே நம்ம இயேசுவை ஏற்றி போட்டுட்டு ஞானஸ்தானத்துக்கு என்ன ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்த அன்னைக்கு நீங்க அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க அப்பா அம்மா 17 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. நான் இயேசுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணா, எங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்ந்தா நான் இயேசுக்குள்ள வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டேன். அப்படியா, நீ எப்பவுமே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம், எப்படின்னா ஆண்டவரே நீங்க இதை செஞ்சா நான் என்ன பண்ணுவேன், இதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே, நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே நான் இதை செஞ்சுவேன். ஆனா ஆண்டவர் என்னைக்குமே அவருதான் ஜெயிப்பாரு. நீ செய்வா நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. என்னைக்குமே அவரு சொல்றதை நம்ம முதல்ல செய்யணும். அப்ப நான் சரி ஓகே ஏசு சாமினா எனக்கு திருட சொல்லல, பொய் சொல்லல, வேற எதுவுமே செய்ய சொல்லலையே, அன்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், மத்தவங்களை யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க, நானும் ஓகே ஆண்டவரே, நீங்க இருக்கீங்களோ இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நீங்க வந்ததுக்கு அடுத்து என் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆண்டவரே, அதனால நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ள நான் ஞானஸ்தானம் எடுத்தேங்க. எடுத்த 3வது நாள்ல 17 வருஷம் பிரிஞ்சிருந்த எங்க அப்பா அம்மா வந்து சேர்த்தாங்க. 17 வருஷம் பிரிஞ்சிருந்த எங்க அப்பா அம்மா. இதுக்கு மேல நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போக ஆரம்பிச்சு, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். நிறைய பிரச்சனையா இருந்துச்சு வீட்டுல. என்னன்னா, ஐயோ வெளிநாட்டு கடவுளை கூட போயிட்டான், வெளிநாட்டு கடவுளுக்குள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எங்க அப்பா திரும்ப என்னை சேர்ந்தாலும் நிறைய எங்க அப்பாவும் இதாகிட்டாரு. நம்ம இது என்ன, அவங்க இது என்ன, நம்முடைய காரியம் என்ன, அவங்களுடைய காரியம் என்ன, இதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்க அப்பா அம்மா பேச ஆரம்பிச்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க, அரட்ட ஆரம்பிச்சாங்க. காலேஜுக்கு எல்லாம் நான் போயிட்டு இருந்தேன், ஃபீஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சந்திச்சிட்டாரு. ஆண்டவர் எனக்கு மகிமையான காரியங்களை எனக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சார். என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். வேற ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நீ உனக்கு இந்த குடும்பம் வேணுமா இல்ல வெளியே நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைங்க எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நீங்க உனக்கு ஆண்டவர் முக்கியம்னா இந்த வீட்லயே இடம் கிடையாது அப்படின்னு. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்து எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, உனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னா உன் பேக் வெளியேறியும் தூக்கி எரிச்சிட்டேன். தூக்கி எரிச்சு வெளியே வந்துட்டேன். எங்க பாஸ்டர் வீட்டுல தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி வந்து இருக்குன்னா வந்து சண்டை போட்டு என்ன இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாரையும் அசிங்கமா திட்டிடுவாங்க, பாஸ்டர் வந்து திட்டி கூட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அடுத்து ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் என்ன சேர்த்துக்கிட்டாரு. எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து பாக்குறேன் வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பதான் தூத்துக்குடியில இருந்து எங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு அங்க வந்து அவங்க புதுசா சபைய ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன், ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாசமா வைராக்கியம் எனக்காக நின்னாங்க. அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன், தைரியமா போனோம், ஊழியத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க ஊழியத்தை போய் தெருவுல நின்று செய்வோம். அவங்களுக்கே அவங்க கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஆனா சொந்த பிள்ளை போல என்னை என்னுடைய ஃப்ரெண்டே பாத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டதுனால நான் இங்க வந்து இன்னைக்கு எல்லாம் இங்க நிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, எங்க அப்பா அம்மா அப்படின்னு சும்மா நீ அப்படிலாம் வேறுவியா சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எங்க சர்ச்சில் இருந்து இப்படி நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை ஆராதனை நடந்துட்டு இருக்கு, கம்யூனியன் சர்வீஸ் போயிட்டு இருக்கு. எங்க அப்பா அம்மா பயங்கரமா என்ன அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் எனக்கு முடி இருக்காது, கிட்டத்தட்ட என் முடிய பிடிச்சு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. சொல்றேன், கொண்டு போய் என் வீட்டுல வச்சு அடைச்சிட்டாங்க. அடைச்சு வச்சுட்டு டெய்லி ஒரு டம்ளர் பால் தருவாங்க. இந்த பாலை குடிப்பா அப்படின்னு சொல்லி தருவாங்க. எதுக்கு பாலை தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தா, நான் ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 நாள் வசி மருந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் நீங்க பாருங்க, இதுலதான் நான் சொன்னேன், ஜெபம் பண்றது பைபிள் வாசிக்கிறது யார் கையில இருக்கு, நம்மளோட கையில இருக்கு. யார் கையில இருக்கு, நம்ம தான் அதுக்கு நோ சொல்லணும், எஸ் சொல்லணும். நான் ஜெபம் பண்ண மாட்டேன் நோ சொல்றது யாரு, நம்ம தான் நோ சொல்லணும். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு. ஆனா அவங்களால முடியவே இல்லைங்க. அந்த இது என்ன எனக்குள்ள எதுவுமே இதாகல. அவங்க என்னன்னைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அன்னைக்கெல்லாம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. அவங்க கொடுத்தனைக்கெல்லாம் 30 அதிகாரம் டெய்லி பைபிள் வாசிக்கிறேங்க. சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். வேலை உங்களுக்கு எனக்கு பிலிசூனியை வச்சுட்டாங்க, எனக்கு அது வச்சுட்டாங்க, மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க, எனக்கு இது முடியல அது முடியல தம்பின்னு யோசிக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் கிட்ட எதுவுமே நெருங்க முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்த நம்முடைய ஆண்டவர். அதுக்கடுத்து எங்க அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கலைன்னா இவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு,
பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பூசாரி கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இந்த பேயை துரத்து, கிறிஸ்தவ பேய் பிடிச்சிருக்குங்க இவனுக்கு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. போய் பார்த்தா இங்க ஒரு வேலை பிசாசு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை அந்த ஐயாட்ட கூப்பிட்டு போன இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் பிசாசு பிடிச்சவங்க இருக்காங்க, பயங்கரமா அடிச்சு பயங்கரமா வெளியேறாங்க. இப்ப நானும் போய் அந்த இடத்துல நிக்கிறேன். இப்ப எனக்கும் அடிதானா ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏசப்பட்டு நான் ஜெபம் பண்றேன். சொல்றேங்க, அதே மாதிரி என்னையும் அந்த சவுக்கில் எடுத்து அடிச்சாரு. ஆனா அடி என் மேல விழுகவே இல்லை. லேலுயா, அடி திரும்ப அவருக்கு அவரே அடிச்சுட்டாங்க. லேலுயா, அப்படி ஆண்டவர் எவ்வளவு பெரிய, இதுக்குள்ள நீங்க கை தட்ட வேணாம ஒரு மாதிரி பாத்தீங்க. அடி விழுந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஷாக்ல இருக்கீங்களா? அதிர்ச்சியில இருக்கீங்க. அதுக்கடுத்து அவர் கூப்பிட்டு விசாரிச்சார், தம்பி எங்க இருந்து வரீங்க? நான் சர்ச்சுக்கு தான் போறேன். அப்படின்னா இங்கெல்லாம் நீங்க வரவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அனுப்பி விட்டாரு. அதுக்கடுத்து எங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க, என்ன தெரியுமா பண்ணாங்க, நான் 70,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு ரொம்ப அது கஷ்டமாயிடுச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கிறாங்க, என்னப்பா 70,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டியாமா, நீ என்ன படிக்கிற, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. எனக்கு சுத்தி பார்த்தா நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு விரோதமா எழுதுறவங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் அந்த இடத்துல. நான் சொல்றேன், கொஞ்சம் கூட பயம் இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்காது. நான் உணர்ந்தேன். தொடர்ந்து அங்க போய் உட்காரனே, அவர் விசாரிக்கிறாரு, என்னப்பா செய்யற அப்படின்னு சொன்னாரு. என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன். நல்ல பையனா தானே தெரியும், சர்ச்சுக்கு தானே போறேன், இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, என்னன்னா இல்லைங்க அவன் சர்ச்சுக்கு போக கூடாது, ஜெபம் பண்ண கூடாதுங்க, அவ்வளவுதாங்க, எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு. நான் கேட்டது அதான், எனக்கு சர்ச்சுக்கு போக விட்டா போதும், ஜெபம் பண்ண விட்டா போதும் அப்படின்னு. அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவர் சொன்னாரு, போலீஸ்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா நீ பேசாம உனக்கு 21 வயசு ஆயிடுச்சு தம்பி, என் இஷ்டப்படி நான் செய்யலாம், எனக்கு இதுக்கு மட்டும் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா அதுக்கு மேல உனக்கு 21 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கும் இந்த பையனுக்கு இருக்கிறது சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல எங்க வீட்டுக்கு வந்துடாத, என் சொத்துல உனக்கு எந்த பங்கு கிடையாது, எதுவுமே கிடையாது, நீ விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா சொல்லி என்னை வெளியே விட்டு போனாங்க, நீ ஏசு 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 போற தெருவா அலைவேன்னு சொன்னாங்க. உன் எதிர்கால வாழ்க்கை விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என் தாயோட சாபம் உன்னை சும்மா விடாதான்னு சொல்லிட்டு தான் போனாங்க. தெருவான செய்ய எங்க அம்மா சொன்ன தெருவா தான் அலையணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் தெருவா அழைச்சி இயேசு பின்னாடி அழைக்கும். வேற என்ன வேணும் சொல்லுங்க, என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சவால் விட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆகுமா, நீ வந்து யாரு உனக்கு நம்பி பொண்ணு தருவா, ஏசு ஏசு போற எதுவுமே வாழ்க்கையில விளங்காது, நாசமா போயிடுறதுதான் சொல்லி அனுப்பினாங்க. ஒரு 2 வருஷம் போச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கு திரும்ப பேசுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. திரும்பவும் பேசணும், கல்யாணம் ஆகிற சூழ்நிலை ஆச்சு. கிறிஸ்தவ பொண்ணே ஆகாது அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணோம். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்க வேணா வருவோம், உன் கல்யாணத்துல ஒரு செலவு நாங்க பண்ண மாட்டோம், சொந்தக்காரங்க யாருமே நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. யாருமே வர வேணாம், நீங்க மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டு வேலை நாங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணி திருமண காரியத்தை எங்களுடைய ஊழியத்துல, கிராம மிஷினரி ஊழியத்துல ஒழுங்குபடுத்தினாங்க. ஒருவேளை நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வெளியே வந்தோம்னா ஒருவேளை யோசிச்சு நம்ம எங்க போறது தெரியலையே யோசித்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தை வச்சிருந்தாரு. இந்த கிராம மிஷினரி என்ற ஒரு ஊழியத்தை வச்சிருந்தாரு. இந்த ஊழியத்துல வந்து நான் சேர்ந்ததுக்கு அடுத்து என்ன ஈரோடு அப்படின்ற ஒரு பணித்தளத்துக்கு முத அனுப்பினாங்க. அங்க போயிருக்கும் போது தான் சொன்னேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லா சாட்சியும் நிறைய பேருக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். சொன்ன நிறைய இடத்துல ஆண்டவர் அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. நான் போய் ஜெபம் பண்ண இடத்துல எல்லாருக்கும் அற்புதம், நான் போய் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் பிசாசு திறப்பினாரு. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தான் சாது கிடப்பாங்க, நம்ம போய் ஜெபம் பண்ணா அவங்க எழுப்பிடுவாங்க. வியாதியோட இருப்பாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து சுகம் தருவார். வேணா நான் யோசித்தேன், எங்க வீட்டுல இருந்ததுன்னா இன்னும் என்னால என்னதான் பண்ணிட்டு இருப்பேன், இப்படியே தான் இருந்திருப்பேன் நான் யோசித்தேன். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், கர்த்தருக்காக ஒரு ரிஸ்கான ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, டக்குன்னு எடுத்துருங்க. வேலை இன்னைக்கு புதுசா ஆண்டவர் ஏத்துக்கலாமா வேணாமா ஒரு கேள்வியோட நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னா, இந்த கேள்வியை நீங்க உடனே ஆண்டவர் ஏத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த கேள்வி நீங்க கடைசி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஊழியத்துக்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதே கேள்வி இன்னும் 10 வருஷம் நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இதே இடத்துல தான் நம்ம நின்றுவோம். ஆண்டவருக்குன்னு ஒரு முடிவு ரிஸ்க் எடுக்கணும்னா உடனே எடுத்துருங்க. உடனடி கீழ்ப்படிதலுக்கு தாமதமான கீழ்ப்படிதலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா.
அதனால உடனே நம்ம கீழ்படிச்சு போயிருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கிராம மிஷனரி இயக்கத்துல எனக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தினாங்க. எங்க சொந்தக்காரங்க யாருமே வரல. ஆனா கர்த்தரால நான் சம்பாதிச்ச 500 பேர் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. நான் சொல்றேன், இன்னும் பாத்தீங்கன்னா என் தேவையெல்லாம் என் வீட்டுல இருந்து நான் 1 பைசா கூட வாங்கல. என் ஒய்ஃபுக்கு அப்பா அம்மா கிடையாது. எங்க 2 பேருக்கும் சொந்தக்காரங்க சொல்லிக்கிறது கூட அந்த டைம்ல யாருமே இல்ல. ஆனா சொல்றேன், நாங்க போய் ஊழியத்துல சம்பாதிச்ச நபர்கள் 500 பேர் வந்திருந்தாங்க எங்க கல்யாணத்துக்கு. வேலை இங்கெல்லாம் தெரிஞ்சது இங்கே பத்திரிக்கை நீங்களே நான் சொந்தக்காரங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. வேலை எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு நீ இயேசுவை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதே அப்பா அம்மா இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க, நீ இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். குடும்பமா திருச்சி பகுதியில நாங்க ஊழியம் செய்யறோம். எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. நீ எங்க குடும்பத்துல எங்க கிராமத்துல இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அன்னைக்கு இவனா இது இயேசுவை ஏத்துக்கிட்டா ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரு டைம்ல எங்களை இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு இவ்வளவு நல்லா இருக்காங்க. அப்ப நம்ம ஏன் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்கள நிறைய பேருக்கு நாங்க சத்தியம் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக சொல்லணும். தேசம் அவர்கள் வசமாயிருக்கு. எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு எங்கள் வசமானது போல உங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம், உங்களுக்குரிய அற்புதங்கள் எல்லாம் உங்களுடைய வசமாகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு காரியம் பார்த்தோம். என்னென்ன ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? தேசம் அவர்கள் வசமாயிருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் 2 தான். ஒண்ணு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, 2வது நம்மளுடைய வேத வாசிப்பு. இந்த 2ஐயும் நீங்க கண்டினியூஸா செய்யுங்க. வேதத்தில் உள்ளதை செய்கிறதுக்கு நீங்க உங்களை ஆண்டவருக்கு தாழ்த்தி கீழ்படிச்சு ஒப்பு கொடுங்க.